நம்மளே நம்ம வீட்டுக்கு அல்லது ஒரு ஃப்ளாட்டுக்கு எப்படி வாஸ்து பார்க்கலாம், அதை தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாஸ்துன்னா அஷ்டதிக் பாலகர்கள் 8 பேர் சொல்லுவாங்க. அந்த 8 பேரும் நம்ம வீட்டில் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்க அதுதான் வாஸ்து. அந்த 8 பேரோட பேரை நம்ம இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஈசன், 2வது இந்திரன், 3வது அக்னி, 4வது யமன், 5வது நிருத்தி, இதுதான் கன்னி மூலை, 6வது வருணன், 7வது வாயு, 8வது குபேரன். இந்த 8 பேரும் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்க அதுதான் வாஸ்து. நம்ம இப்போ அதை சிம்பிளா பார்ப்போம். நமக்கு ஈஸியா அந்த வாஸ்து புரியுறதுக்காக வேண்டி ஒரு செவ்வக வடிவில் ஒரு வரைபடம் ஒன்று வரைஞ்சிக்கும். இதான் நம்மளுடைய ஃப்ளாட்டு செவ்வக வடிவில் இருக்கு. திசை ரொம்ப முக்கியம். அதனால அந்த ஃப்ளாட்டோட திசையை குறிச்சுக்கும். கிழக்கு, வடக்கு, மேற்கு, தெற்கு, இந்த 4 திசையும் குறிச்சுக்குவோம். அதுக்கு பிறகு ஒவ்வொரு பக்கத்துல அடி, இப்போ கிழக்கு பக்கத்தில் ஒரு 18 அடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய வீதி. அதே மாதிரி மேற்கு திசை சைடும் 18 அடி, அப்புறம் வடக்கும் தெற்கும் 9 அடி. அப்புறம் தான் செவ்வக வடிவில் கரெக்டாக இருக்கும். அதை நம்ம குறிச்சாச்சு. என்ன பண்ணணும்னா, கிழக்கு திசையில் 18 அடி இருந்தில்ல, அதை 3 பங்கா பிரிக்கணும். ஒரு பங்கு 6 அடி வரும். 6 3 18, 6 பங்கா ஒரு பாயிண்ட் வச்சுக்கும் கிழக்கு திசையில். அதே மாதிரி மேற்கு திசையிலையும் 6 அடி வச்சு ஒரு பாயிண்ட் ஆச்சா 6 பாயிண்ட். அதே மாதிரி வடக்கு பக்கம் 9 அடி நம்ம சொல்லியிருந்தோமா, அதே மாதிரி 9 அடி. இப்போ தெற்கு பக்கம் 3 அடி, 3 3 6 3 பங்கா பிரிச்சாச்சு 9 அடி. அதே மாதிரி வடக்கு பக்கமும் பாயிண்ட் வச்சு 9 அடியாக பிரிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, கிழக்கு பக்கத்தில் 2 பாயிண்டை சேர்க்கணும். நம்ம பார்க்குறோம்னா சேர்க்குறோம். அதே மாதிரி அந்த பக்கமும், அதே மாதிரி வடக்கும் தெற்கையும் அந்த பாயிண்டை சேர்க்கணும். அப்போ பாருங்க, கரெக்ட் ஆயிடுச்சா? இப்போ எத்தனை பங்கு இருக்கு பாருங்க, 9 பங்கு இருக்கு. 9 பங்கு இருக்கா? நடுப்பகுதி தான் பிரம்மஸ்தானம் அப்படிம்பாங்க. இந்த நடுப்பகுதி பிரம்மஸ்தானம். ஓகே, மேற்பகுதி கிழக்கு, அதுக்கப்புறம் இடத்துக்கு பக்கம் அந்த பகுதி வடகிழக்கு, இந்த பக்கம் நேர வடகிழக்கு, அதுக்கப்புறம் நேர இங்கே தென்கிழக்கு, இந்த பக்கம் தென்கிழக்கு, இந்த பக்கம் நேர வடமேற்கு, இந்த பக்கம் தென்மேற்கு. ஓகேயா, குறிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இடது கை பக்கம் 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 3 4 5 அப்படி 8 கட்டம். இந்த பிரம்மஸ்தானத்தை தள்ளி 8 கட்டம். இப்போ 8 கட்டம் வந்தாச்சா? முதல் பகுதி ஈசானம், ஈசனுடையது முதல் பகுதி. 2வது கிழக்கு திசை, நேர் கிழக்கு திசை இந்திரனுடையது. அதுக்கப்புறம் தென்கிழக்கு யாருடையதுன்னா அக்னி மூலை, அக்னி மூலைன்னு சொல்லுவாங்க, அக்னி. அதுக்கப்புறம் யமன், அதுக்கப்புறம் நிருத்தி, இதுதான் கன்னி மூலை, நிருத்தி கன்னி மூலை. அதுக்கப்புறம் மேற்கு பகுதி வருணன், அப்புறம் வாயு, குபேரன். இந்த 8 பேர் தான் இவங்க இடம். நம்ம ஃப்ளாட்டில் இல்லாட்ட நம்ம வீட்டில் எந்தெந்த இடம் யாருடையது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு இவ்வளோதான். இந்த ஒவ்வொரு கட்டமும் எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவு தூரம் அந்தந்த தெய்வத்தினுடையது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம்.